எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டில் மீனராசியை பற்றி பலன் காண்க இருக்கின்றோம். முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. 2026ஆம் ஆண்டில் மீனராசிகளுடைய கிரக நிலைகளை பற்றி முதல்ல நம்ம காண்கிறோம். அதாவது மீனம் 12 ராசிகளிலேயே கடைசியாக அமையக்கூடிய காலச்சக்கரத்தின் 12வது வீடு மீனராசி ஆகும். குரு பகவானினுடைய ஆட்சி செலுத்தும் இடம். மீனராசியில் என்பது தன்னம்பிக்கைக்கூடியவர்கள், எந்த ஒரு காரியத்தையுமே தெளிவுபட பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசி இந்த 2026ஆம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன ராசியிலேயே சனி பகவான் அமைந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சுகஸ்தானகத்தில் அமைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சத்ரு ரோகம் எதிரி பேடை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது பகவான் அமைஞ்சிருக்காரு. 12ஆம் வீட்டில் ராகு பகவான் கும்ப ராசியில் அமைந்திருக்கிறார். இந்த தொடக்கத்தில் கிரக நிலைகளான ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள். இந்த 2026ல் இந்த மீனராசிக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் இவங்க யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு அரசாங்க சார்பில் உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, ஒரு ஜாப் வாங்கணும், உத்தியோகத்தில் உட்காரணும், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் சாதகமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமைஞ்சது, அது உங்களுக்கு மிகவும் ஒரு தெளிவாக இருக்குது. குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு அமைஞ்சிருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல பிஸ்னஸ்க்காக முயற்சி எடுத்து நம்ம சொந்தமாக ஏதாவது ஒன்று உருவாக்கணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி போராடுறவங்களுக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. உங்களுடைய ராசி இன்று 7.5 சனி, விரயச்சனி முடிச்சுட்டு ஜென்ம சனிக்கு வந்துட்டார் மீனராசிக்காரர்களுக்கு. ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி என்பதால் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க, பிஸ்னஸ் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் கவனம் என்பது மிகப்பெரிய முக்கியமாக இருக்கும். நண்பர்கள் போல பழகிக்கிட்டு சிலர் உங்களுக்கு விரோதமாகவும் செயல்படலாம். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் வழி நடத்திக்கங்க. ஏன்னா இந்த ராசியை பொறுத்தளவுக்குமே 4ஆம் இடத்துல குரு பகவான் சுகஸ்தானகத்தில் அமைந்திருக்கிறார். எப்போதுமே குரு நின்ற இடத்துக்கு சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. 4ல் குரு அமைஞ்சிருப்பதனால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். அதே போல கொஞ்சம் அமைதி இல்லாத ஒரு டைம் உங்களுக்கு இப்போ இருக்கும். ஆனால் இதே ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு முன்னாடி ஒரு பலன் உங்களுக்கு சொல்லலாம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பலனாக உங்களுக்கு பிரிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு முன்னே ஆரம்ப ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நான் அரசாங்கத்தின் மூலிமா உதவி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான நேரமாக அமையப்போகுது. பிஸ்னஸ் மூலிமா பாடுபடுறவங்களுக்கு சில தடுங்களும் தடுமாற்றமும் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நஷ்டங்கள் வராதுங்க. 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கூட்டு பிஸ்னஸை ஒருத்தரை நம்பி போய் ஒரு காரியம் இறங்குறத மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. அதே போல் இந்த ராசிக்கு வந்து பார்க்கும்போது குரு பார்வை இன்று தன்னுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. 12ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா விரயங்களை, அதனால தான் நான் சொல்கிறது, 7 சனி இருந்தாலும் கூட விரயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த விரயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நான் சொன்ன மாதிரி கூட்டு பிஸ்னஸ்ஸு, ஒருத்தரை நம்பி போகிறது, கடன் வாங்கி ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, என்னமோ கஷ்டம்னு வந்துட்டாங்களே நம்ம கடன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறக்கூடிய சூழலை ஒரு சிலருக்கு வந்து அது சாதகமாக இல்லாத போயிருங்க. அதனால் நீங்கள் மன உளைச்சல் சந்திச்சிருவீங்க. அடுத்தது உங்களுக்கு பார்க்கும்போது முக்கியமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு வந்து பார்க்கும்போது மெயினாக வந்து எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் இப்போ வெளிநாடு வெளிப்பயணம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. வெளியில் இருந்து தொழில் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே நல்ல வளர்ச்சி உண்டாகும். ஏன்னா 7 சனிங்கும் போது அவங்க சொந்த இடத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு ஒரு மைனஸ் தாங்க. மற்ற மைனஸ் அவங்களுக்கு வராது. வெளி ஊரில் யாரெல்லாம் இப்போ இந்த மீனராசிக்காரங்கள்லாம் அவங்க சொந்த இடத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில வாய்ப்புகள் வரும். கஷ்டத்தில் கூட ஒரு சில நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டில் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் உங்கள் குடும்பத்தாரும் சரி நீங்களும் சரி நிதானம் என்பது வேணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்பப்போ சலுப்புகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். இது உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களாலேயோ இல்லை உங்ககிட்ட வேலைக்கு வரவங்க கிட்ட கூட இது உங்ககிட்ட நடக்கும். இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம், உங்களுடைய 10ஆம் இடத்துக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் அமைஞ்சு தொடக்கத்தில் இருந்து குரு பார்வை இருக்கிறாங்க. சுக்கிரனும் குருவும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் நேரடி பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற அளவுக்கும் ஒரு சில மைனஸும் இருக்கும். அந்த மைனஸை நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம சரியான முறையில், மீனராசிக்காரங்கிட்ட ஒரு சரியான டேலண்ட் இருக்குது. எது தேவையோ தேவையில்லையோ அதை நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க. ஒரு சிலர் வார்த்தைகள் கூட சில நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு சரியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அமையும். 2வது, உங்கள் பொருள் ஏதாவது வந்து உங்கள் முதல் கொடுத்து நீங்கள் வராத கூட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம யார்கிட்ட ஒரு முதல் கொடுத்துட்டோம், இது இன்னும் வந்து சேரலையே அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய 2026ஆம் ஆண்டினுடைய பொது பலனாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கங்க. ஜாதகம் பார்க்கணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.